சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை கல்யாண சீட்டு. கேட்கலாமா? தணிகாசல முதலியாரும் மரியநாதனும் வழக்கம் போல் திண்ணையில் வந்து உட்கார்ந்தார்கள். அப்பனே ஆறுமுகா என்றவாறு ஒரு சிமிட்டா பொடியை எடுத்து உறிஞ்சினார் தணிகாசல முதலியார். என்னங்க முதலியார், சாப்பாடெல்லாம் ஆச்சா என்று கேட்டுவிட்டு என்று ஒரு ஏப்பம் விட்டார் மரியநாதன். என்ன சாப்பாடு போங்க, படி அரிசி 1.25 ரூபா கொடுத்து வாங்கி அதை சாப்பிட்ற போது ஒரு திருப்தி ஏற்படுதா? ஒரு படிக்கா 1.25 ரூபா கொடுக்குறோம்னு வயிறு கிடந்து பகிருங்குது போங்க. அப்புறம் சாப்பாடு எங்க உடம்புல ஒட்டுறது? மரியநாதன் ஒரு மாதிரியாக சிரித்தார். அதாங்க, நான் இந்த அரிசி சோத்தையே விட்டு தொலைச்சேன். 4 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா போதுங்க, பழக்கமாயிடுச்சு. நீங்க வடக்க 4 ஊர் சுத்தி இருக்கீங்க, நான் எங்க போவேன்? எங்க போயிருக்கேன் இதுவரைக்கும்? சிறுமணியும் சின்னிச்சம்பாவும் சாப்பிட்டு வழக்கமும் போச்சுங்க. பழச நினைச்சு என்னங்க சோகம்? தணிகாசல முதலியார் வெற்றிலையை கிழித்து கிழித்து வாயில் அடக்கி கொண்டு குதப்பினார். மரியநாதன் கண்ணை மூடிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தார். மாலை மங்கி நன்றாக இருட்டிவிட்டது. 2 நண்பர்களும் தம் இரவு சாப்பாட்டை முடித்த பிறகு விச்சிராந்தியாக திண்ணையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தினசரி அவர்கள் அவ்விதம் பொழுது போக்குவது வழக்கம். உள்ளே இருந்து மரியநாதனின் மனைவி ஜானம்மா ஒரு குவளை மோர் கொண்டு வந்து கணவரின் எதிரில் வைத்தாள். பிறகு பணிவுடன், ஏங்க, அவர் மக சாந்தி ஆபீஸ்ல இருந்து வந்துடுச்சான்னு கேளுங்க என்று தன் கணவரை பார்த்தவாறு கேட்டாள். தணிகாச்சல முதலியார் வாயில் குதப்பிக் கொண்டிருந்த வெற்றிலை சக்கையை கீழே துப்பி விட்டு, ஏங்க, உங்க மகளும் இன்னும் வரலையா? 2 மாசம் சேர்ந்துக்கிட்டு எங்க போச்சுங்களோ? அதான் நான் இந்த குழந்தைங்களை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னேன். நம்ம வீட்டுல இருக்குது பாருங்க, அதாங்க என் சம்சாரம். அதுக்குதான் மகளை வேலைக்கு அனுப்பணும்னு விருப்பம் என்று அலுப்புடன் ஜானம்மாவுக்கு மறைமுகமாக பதில் கொடுத்தார். ஏங்க என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்தால் முதலியாரின் மனைவி வள்ளியம்மை. ஏன், வெளியேதான் வாயேன். மகளை மாத்திரம் நாகரீகமா ஆபீஸ்க்கு அனுப்புறியே, நீ உள்ள பூந்துகிட்டு பழம மாறாம. தணிகாச்சல முதலியார் சற்று கடுமையாகவே வள்ளியம்மையை அழைத்தார். அந்த அம்மாள் திண்ணைக்கு அடுத்தாற்போல் இருந்த நிலை கதவோரத்தில் வந்து நின்று, ஏமா, உங்க மக பரிமளம் உங்ககிட்ட சொல்லலையா? இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகமா, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் வந்து வேலையை முடிச்சுட்டு போங்கன்னு ஆபீசர் உத்தரவு போட்டாராம். பாவம், 2ம் காலமே போனது, இப்ப வந்துடுவாங்க என்றால் அடக்க ஒடுக்கமாக. என்ன வராங்களோ, இந்த பொண்ணுங்காக தான் நான் இந்த உப்பு தண்ணி ஊர்ல இருந்து சாகுறேன். தள்ளாத வயசுல ஏன் கிடந்து திண்டாடுறீங்க? வந்துடுங்கன்னு ஊர்ல இருந்து காகிதம் போட்டுக்கிட்டே இருக்கான். முத்து போல நல்ல தண்ணியாவது குடிக்கலாம் பாருங்க. தணிகாசல முதலியார் வெறுப்பும் அலுப்புமாக சலித்து கொண்டே திண்ணையில் சாய்ந்து படுத்தார். கர்த்தர் நம்ம எல்லாம் இப்படி ஆட்டி வைக்கிறார் சார். நான் மட்டும் என்ன, பரிமளத்தை படிப்பு முடிஞ்சதும் கட்டி கொடுத்தலாம்னு. நல்லபடியா குடும்பம் நடத்த, அறிவு வளர பெண் பிள்ளைகளுக்கு படிப்பு தேவைப்படுது. படிச்சாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பெத்தவங்க பொறுப்பு விட்டுதுன்னு பாருங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பெத்தவங்க பொறுப்பு விட்டுது பாருங்க. 2 வீட்டு பெண்களும் ஒரே பக்கம் சென்று இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே நின்றார்கள். அதான் நான் சொல்றது, மடியில நெருப்ப கட்டி காக்கிறதும் கன்னிகைய காக்கிறதும் ஒண்ணும்பாங்க பெரியவங்க. ஆறுமுகா என்று முருகப்பெருமானை அழைத்தார். அரை தூக்கத்தில் லயித்தார் தணிகாச்சல முதலியார். வெளியே செருப்பொலி கேட்டது. நைலான் காற்றில் பறக்க சாந்தியும் பரிமளாவும் படியேறி வந்தார்கள். ஏமா, இவ்வளவு நேரமா ஆபீஸ்ல இருந்தீங்க? அவ்வளவு பெரிய கட்டடத்துல தனியா எப்படிமா இருக்க முடிஞ்சது என்று இரு தாய்மார்களும் தத்தம் மகளை வரவேற்று உள்ளே அழைத்து போய் உணவு பரிமாறினார்கள். சாந்தியின் படிப்பு முடிந்ததும் வரன் தேடுவதில் முனைந்திருந்தார் தணிகாச்சல முதலியார். எந்த பிள்ளையை பற்றி விசாரித்தாலும் பிள்ளை மார்க்கெட்டின் விலை ஏறியே இருந்தது. படிப்பு அந்தஸ்துக்கு தகுந்தபடி சீர்வரிசைகள் ஏறுமுகமாக இருந்தன.
சாந்தியின் கல்யாணம் முடிய வேண்டுமானால் ரொக்கமாக 5000 ரூபாய் தேவையாக இருந்தது. இருந்த பணத்தை கொண்டு மகனையும் மகளையும் படிக்க வைத்து விட்டார் தணிகாச்சலம். மகன் வேலையில் அமர்ந்து அவன் வயிற்றுப்பாட்டுக்கு பார்த்துக் கொள்கிறான். மகள் படிப்பு செலவுடன் கல்யாண செலவும் சேர்ந்து செய்ய வேண்டிய நிலையில் இருந்தாள். இந்த சமயத்தில் அடுத்த வீட்டு மரியநாதன் தம் மகளை வேலைக்கு அனுப்புகிற விஷயம் தணிகாசலத்தின் காதில் விழுந்தது. என்னங்க இது, நான் கேள்விப்படுறது நிஜமா? பரிமளம் 3 மாசமா வேலைக்கு போகுதாம்ல? ஏங்க அப்படி? பூவை போல அழுங்காம இருக்க வேண்டிய பொண்ணுங்களை ஏங்க வெயில்லையும் மழையிலையும் வாட வைக்கணும்? லட்சணமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க என்றார் தணிகாச்சலம். மாதவ் கோவிலில் பிரார்த்தனையை முடித்துக் கொண்டு திரும்பிய மரியநாதனை பார்த்து மரியநாதன் தம் ஹிட்லர் மீசையை தடவி விட்டு கொண்டு வெண்பற்கள் தெரிய சிரித்தார். ஏங்க, மருமகன் வர்றான்னா எனக்கும் பெருமை தாங்களே. முன்னெல்லாம் கல்யாணம்னா சுலபமா எங்க சமூகத்துல முடிஞ்சிடும். இப்ப பாருங்க, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கத்துக்கிட்டாங்க. சீராம் வரிசையாம் ஆயிரக்கணக்கால புள்ளைய பெத்தவங்க கேக்குறாங்க. பர்னிச்சர் கடையில இருந்து பாத்திர கடை வரைக்கும் கொண்டாங்கறாங்க. புள்ள சுயமா சம்பாதிச்சு 4 காசுக்கு சேர்க்கட்டுங்க, தன்னால மருமகன் வந்துட்டு போறான். தணிகாச்சல முதலியார் விண்ணை அண்ணாந்து பார்த்து, அப்பனே ஆறுமுகா என்று சொல்லிக் கொண்டு வீட்டுக்கு நடையை கட்டினார். வீட்டிலே மனைவி அவரை எதிர்கொண்டு அழைத்தாள். சாந்தி நிலை கண்ணாடியின் முன் நின்று கூந்தலை குதிரைவால் கொண்டையாக முடிந்து ரோஸ் சிஃபான் புடவை உடுத்தி கொண்டு எங்கோ வெளியில் கிளம்ப தயாராக நின்று கொண்டிருந்தாள். தணிகாச்சலம் மகளை ஏற இறங்க பார்த்தார். என்னம்மா இது வேஷம்? சோளக்கொள்ள பொம்மை மாதிரி இந்த புடவை யார் எடுத்து கொடுத்தாங்க? புடவையை பற்றியும் நகைகளை பற்றியும் ஆண் பிள்ளைகளுக்கு என்னங்க தெரியும்? இந்த காலத்து மாதிரி எத்தனையோ இருக்குது, ஒன்னு எடுத்துக்கிட்டது என்றாள் வள்ளியம்மை. சரிதான், நீதான் எடுத்து கொடுத்தியா? ஜோடியா நீயும் ஒன்னு வாங்கிக்கிறது தானே? அது பரிமளத்து ஆபீஸ்ல வேலைக்கு போக போகுது. மாசம் 150 ரூபாய் சம்பளம். ஒரு கல்யாண சீட்டு கிட்டு போட்டு நகை நட்டு செஞ்சாக்க தன்னால மாப்பிள்ளை தேடிக்கிட்டு வரான். வள்ளியம்மை சுற்றி வளைக்காமல் நேரடியாக தன் கணவனுக்கு பதில் கூறினாள். வேலைக்கா? வேலைக்கு போக போகுதா? வேலைக்கு மனு போட்டிருக்கிற விஷயமே எனக்கு தெரியாதே. நீங்க தான் 10ஆம் பசலியில இருக்கீங்களே, உங்ககிட்ட சொன்னா சரின்னா சொல்லுவீங்க. தெரியாம போட சொன்ன, வேலையும் கிடைச்சிருச்சு. சாந்தி தன் ஆள்காட்டி விரலின் நுனியை வாயில் வைத்து சுவைத்த வண்ணம் நின்று பெற்றோர் சொற்போர் தொடுப்பதை ரசித்து மகிழ்ந்தாள். சாந்தி, ஏ சாந்தி, ரெடியாடி என்று கேட்டவாறு பரிமளம் வெங்காயத்தோலை உடம்பில் போர்த்தி கொண்டு செருப்புகள் ஒலிக்க உள்ளே வந்தாள். அவளுக்கு அவள் காரியாலயத்தில் பல பெயர்கள் உண்டு. நைலான், சுந்தரி, வெங்காய சருகு, பாம்பு சட்டை என்று இப்படி அவளுக்கு பின்னால் பேசி சிரிப்பார்கள். தணிகாச்சலம் முதலியார் தம் இடுங்கிய கண்களை இறுக மூடிக்கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்தார். சாந்தியும் பரிமளாவும் வெளியே சென்ற பிறகு வழக்கம் போல பூஜை அறைக்கு சென்று தேவாரம் படிப்பதில் ஈடுபட்டார். சாந்தி வேலையில் சேர்ந்து அன்று 2வது சம்பளம் வாங்கினாள். சுளை சுளையாக 150 ரூபாய்களை எடுத்து தன் அழகு பையில் வைத்துக் கொண்டு பரிமளத்தை பெருமை பொங்க பார்த்தாள். இருவரும் சிற்றுண்டி அருந்த வெளியே கிளம்பினார்கள். சம்பளம் வந்துவிட்டது, கொண்டு போய் பெட்டியில் வைத்து பூட்டி வைக்க போகிறாய் இல்ல, அப்படித்தானே என்று கேட்டுக்கொண்டே ஐஸ்கிரீமை விழுங்கினாள் பரிமளம். அம்மாவிடம் கொடுத்து விடுவேன், அவங்க என்னவோ கல்யாண சீட்டு கட்டணும்னு சொன்னாங்க என்று கூறிவிட்டாள் சாந்தி. பரிமளம், இன்னும் ஏதாச்சும் சாப்பிடேன் என்று தோழியை வற்புறுத்தினாள். சீட்டா கட்ட போறீங்க? அதை விட சுலபமா சம்பாதிக்கிற வழி ஒண்ணு இருக்கே, உனக்கு தெரியாதா அது சாந்தி? எனக்கு இதெல்லாம் என்னம்மா தெரியும்? சாந்தி என்றும் அறியாத நற்பாவையைப் போல முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டாள். ஆல்ரைட், வெரி குட், நான் சொல்லித்தரேன் வா. இன்னைக்கு சனிக்கிழமை தானே, நாளைக்கு நம்ம 2 பேருமா கிண்டிக்கு போறது. போய் என்ன, கைய கட்டிக்கிட்டு நின்னா பணம் வருமா? 10 கட்டுனா 3 பங்கு 4 பங்கு திரும்பி வந்துட்டு போகுது. ஐயோ, வராம போனா? அட சந்தேக பிராணியே, ஆரம்பத்திலேயே நீ சந்தேகப்படுறியே. ஒரு 30 எடுத்து தனியா வச்சுக்க, நாளைக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறது. வள்ளியம்மை மகள் சொன்னதை அப்படியே நம்பினாள்.
ஆபீஸில் 4 பேராக சேர்ந்து சீட்டு கட்டுவதாகவும் மாதம் 30 ரூபாய் என்றும் அவள் தெரிவித்தாள். தணிகாச்சலம் வரவை பற்றியோ செலவை பற்றியோ கவலைப்படவே இல்லை. மகள் சம்பாதித்துத்தான் சாப்பிட வேண்டும் என்று என்றுமே அவர்கள் ஆசைப்படவில்லை. 51ஆம் நம்பர் பஸ் ஆடி வழிந்து கொண்டே சைதாப்பேட்டை மேம்பலத்தை கடந்து கிண்டியை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. பஸ்ஸிலே கூட்டம் நெரித்தது. அன்று 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஒரு மாதம் அரும்பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை மொத்தமாகவோ பாதியாகவோ எடுத்துக்கொண்டு கூட்டமாக தத்தம் அதிர்ஷ்டத்தை எடை போட பந்தய மைதானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தார்கள். பரிமளம் நைலான் புடவையும் சிவப்பு கிரேப் ரவிக்கையும் அணிந்து கண்களில் பச்சை கண்ணாடி அணிந்திருந்தாள். அவள் அருகில் சாந்தி மாமியார் வீட்டினுள் புதிதாக நுழையும் மருமகளைப் போல பயத்துடன் உட்கார்ந்திருந்தாள். அன்றைய ரேஸ் டிப்ஸ் புத்தகத்தில் நீலவேணியும் பட்டு ரோஜாவும் பிரமாதமாக வர்ணிக்கப்பட்ட குதிரைகளுக்கு நேராக மார்க் செய்து கொண்டாள். பிறகு மெதுவான குரலில், இதோ பாத்தியா சாந்தி, பட்டு ரோஜா இருக்கு பாரு, அது பாஞ்சு வரச்ச நீ பாத்தீன்னா அசந்து போயிடுவ. கம்பீரமா அது தலைய நிமிர்த்தி ரேஸ் மைதானத்துக்குள்ள நுழைஞ்சாலே போதும் என்றாள் பெருமையுடன். வேறெல்லாம் குதிரைகளுக்கு அழகா வச்சிருக்காங்க, நல்ல கலை உள்ளம் படைச்சவங்க போல இருக்கு என்று அப்பாவித்தனமாக கேட்டாள் சாந்தி. நீ அத கலைங்கிற, நான் அத கவர்ச்சிங்கிறேன் என்று கூறிவிட்டு முகத்தில் அரும்பிய வியர்வையை கைக்கொட்டையால் ஒற்றிக்கொண்டாள். அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த வழுக்கை தலை ஆசாமி அவர்கள் இருவரையும் திரும்பி பார்த்து புன்னகை புரிந்தார். கிண்டி ரயில் நிலையத்தில் திடுதிடுவென்று கூட்டம் இறங்கியது. பஸ் தன் சுமையை இறக்கிவிட்ட களைப்பில் பெருமூச்சுடன் சீறிக்கொண்டு கிளம்பியது. பரிமளாவின் கையை கெட்டியாக பற்றி கொண்டு சாந்தி மேம்பாலத்தை கடந்தாள். வழுக்கை தலை ஆசாமி அவர்கள் பின்னாலே நடந்து வந்தார். ஏறக்குறைய சாந்தியின் கால்களை மிதிக்கும் அளவுக்கு உராய்ந்து கொண்டு அந்த மனிதர் முன்னேறுவதை கண்டதும் சாந்தியின் முகம் ஜிவு ஜிவு என்று சிவந்தது. ச்சே, காட்டு மிராண்டிங்க, பெண்களை மதிக்க தெரியாதவங்க. சாந்தி பொறுமினாள். மிதிக்க தெரிஞ்சவங்க, இதையெல்லாம் நீ மைண்ட் பண்ண கூடாது சாந்தி. உள்ள போனா இதை விட கூட்டம் அதிகமா இருக்கும், வா. பெரியவர் மன்னிப்பு கேட்கும் தோரணையில் பரிதாபமாக அவர்களை பார்த்தார். அம்மா, அந்த பட்டு ரோஜா நல்ல குதிரை தான், ஆனா அத செலுத்துறவன் இருக்கானே ஜாக்கி மில்லன், அவனை நம்ப கூடாது. ஜனங்களுக்கு ஃபேவரேட் குதிரை அதுன்னு தெரிஞ்சா ஒருவேளை ஃபெயில் பண்ணாலும் பண்ணிடுவான். அந்த பெரியவரை சுற்றி ஒரு கூட்டம் சூழ்ந்து கொண்டது. இந்த விஷயத்தில் மிகவும் அனுபவஸ்தராக விளங்கும் அவரை விடக்கூடாது என்று தீர்மானித்து பரிமளம் அவர் பின்னாலேயே சென்றார். பெரியவர் நீலவேணியும் பட்டு ரோஜாவும் பிரயோஜனமில்லை என்று கையை விரித்து விட்டார். ராஜசிம்மன் தான் பெஸ்ட் என்று ஆலோசனை கூறினார். ஏங்க, நீங்க எங்க இருக்கிறது என்று கேட்டாள் சாந்தி. தண்டையார்பேட்டையில கொல்லவார் அக்ரஹாரத்தலம்மா, என் மக போர்ட் ட்ரஸ்ட்ல வேலையா இருக்கு. நேத்தி சம்பளம் வந்துச்சு. இப்ப நான் கேட்கிறப்போ 20-30 கொடுக்கும். வயிற்றில் பிறந்த பெண் உத்தியோகம் செய்து கொடுக்கும் பணத்தை ரேஸில் பறக்க விட அந்த பெரியவர் தயாராக இருந்தார். அதை பெருமையாகவும் கருதினார். பரிமளம் சாந்தியின் கையை பிடித்து மெதுவாக கிள்ளினாள். பிறகு, பாத்தியா, சும்மா பயந்து செத்தியே, எவ்வளவு பெரியவங்க எல்லாம் வராங்க பாரு என்றாள் பரிமளம். அன்று நீலவேணியும் பட்டு ரோஜாவும் சொல்லி வைத்தார் போல கடைசியில் வரிசையாக வந்தன. கிண்டி ரயில் நிலையத்தில் முகம் கன்றி சிவக்க, கூந்தல் காற்றில் பறக்க, நாக்கு உலர, சோக சித்திரங்களாக பரிமளமும் சாந்தியும் நின்று கொண்டிருந்தார்கள். வீட்டிலே வள்ளியம்மை தம் மகளை பற்றி ஜானம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தாள். சீட்டு போட சொன்ன, விழுந்தா கழுத்துக்கு ஒரு செயின் வாங்கலாம் பாருங்க, அப்புறம் அடுத்த சீட்டுல கைக்கு வளையலும் செஞ்சு போடலாம். ஆமாங்க, பரிமளமும் 4 மாசமா சீட்டு கட்டுது. இன்னும் 2 மாசத்துல சீட்டு களைஞ்சு போகுதான். மொத்தமா வந்தா ஒரு முத்துக்கம்மல் எடுத்துக்கும். ஆமா, எடுத்துக்கும். கிண்டி மைதானத்துல போய் காத்துல பறக்க விடும் என்றபடி தணிகாச்சலம் முதலியார் உள்ளே வந்தார். என்னங்க சொல்றீங்க என்றாள் வள்ளியம்மை பதற்றத்துடன். உன் மகளும் அவங்க மவளும் பந்தயமில்ல ஆடுறாங்க. கல்யாணம் பண்ண வழி இல்லாம மேல் படிப்பு படிக்க வச்சு ஏதோ குடும்பத்துக்கு உதவியா இருக்கட்டும்னு வேலைக்கு அனுப்புனா கிண்டி ரேஸுக்குள்ள போறாங்க பொம்பளைங்க. அப்பனே ஆறுமுகா, இந்த அநியாயத்தை கேப்பியாப்பா நீ?
என்ன சொல்றீங்க? யார் சொன்னது உங்களுக்கு? நம்ம தண்டையார்பேட்டை தாண்டவராயன் சொல்லி சிரிச்சிட்டு போறான். ஏன்பா, அந்த செவத்த பொண்ணு உன் அவ தானே? ஒரு தரம் 5-6 வருஷத்துக்கு முந்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தியே, அது என்ன மறந்துருச்சு. ஆனா நான் மறக்கலேங்கிறான். அப்படியே நாக்க புடுங்கிக்கிட்டு சாவ தோணிச்சு எனக்கு என்றார் கோபமாக. ஜானம்மா வந்த சுவடு தெரியாமல் வீட்டுக்கு போய்விட்டாள். அங்கே மரியநாதன் கர்த்தரின் முன்பு மண்டியிட்டு வணங்கி, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, எங்கள் பாவங்களை மன்னியுங்கள், பாலர்களாகிய நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்யும் பிழைகளை மன்னித்தருளும் இயேசுவே என்று விழிகளில் கண்ணீர் வழிய பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். கூடத்தில் ஒரு ஓரமாக பெட்டி படுக்கை ஒன்று தயாராக கட்டி வைக்கப்பட்டிருந்தது. என்னங்க இது என்றாள் ஜானம்மா. இப்படிப்பட்ட குழந்தைகளை இனிமே பெறக்கூடாதுன்னு கர்த்தர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன். இதோ பாரு ஜானி, இன்னைக்கு வண்டியில விழுப்புரம் போய் அந்த பைய ஜேசுவை பார்த்து எப்படா கல்யாணம் வச்சுக்கிறதுன்னு கேட்க போறேன். கடனோ உடனோ பட்டு நம்ம பொறுப்பை நிறைவேற்றிடணும். அது சம்பாதிச்சு நடக்கிறது ஒண்ணும் இல்ல. தணிகாச்சலம் தம் நெற்றி நிறைய பால் வெந்நீரை எடுத்து அணிந்து கொண்டார். இதோ பார் வள்ளியம்மா, நம்ம மரியநாதன் விழுப்புரம் போறாரு. நான் அவரு கூட போய் அப்படியே மாயூரம் போறேன். செல்வராஜுவை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னங்க, பணம்? சி, சும்மா கடை பிச்சை வாங்குறேன். என் கடமையை செய்யறேன். அது வந்தா நாளைக்கே கால் கடிதாசி அனுப்பிட்டு உள்ள இருக்க சொல்லு. காலை கட்டி போடு. 2 கிழவர்களும் தத்தம் கடமையை உணர்ந்தவர்களாக எழும்பூருக்கு சென்று ரயில் பிடிக்க வாயிற்படி இறங்கி தெருவில் நடந்தார்கள்.